ஸ்டார் தொகுதி என்று சொல்லக்கூடிய பெரம்பூர், அதாவது இங்க ஸ்டார்னா சினிமா நடிச்சுட்டு வரவங்க ஸ்டார் கிடையாது. பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு பிச்சை போடுறது போல நான் மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன், உங்களை பார்ப்பேன் அப்படின்லாம் ஒரு எம்எல்ஏ வந்தா வந்து ஜெயிச்சு வந்தேன்னா மந்த்லி ஒரு தடவை வருவேன். இது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, மாசம் ஒரு தடவை வருவதற்கு. அரசு என்பது வந்து சர்வீஸ், இது வியாபாரம் கிடையாது, சினிமா காட்சீட்டு கிடையாது. வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறதுக்காக 4 வீடுக்கு போறது என்பது பிரச்சாரம் கிடையாது. தாஜ் ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு ஒரு மேனிபெஸ்டோ அறிவிச்சு போறது மட்டும் அரசியல் என்பதை தாண்டி இந்த களம் என்பது ஒரு வித்தியாசமான விஷயம். அரசியல் என்பது வந்து 24/7 சர்வீஸ். தமிழகத்திலே இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அலை என்பது ரொம்ப நாளா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு எலெக்ஷன் அலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த ஒரு வாரமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டமானது, நாகர்கோயில் நடந்த பிரதமரோட ரோட் ஷோல வந்த கூட்டமானது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி என்பது உறுதி என்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சொல்ல போனால் ஸ்டார் தொகுதி என்று சொல்லக்கூடிய பெரம்பூர், அதாவது இங்க ஸ்டார்னா சினிமா நடிச்சுட்டு வரவங்க ஸ்டார் கிடையாது. அரசியல் ஸ்டார் என்பவர் மக்களுக்காக இறங்கி களத்துக்கு வந்து உண்மையான மக்கள் பிரச்சனைகளை தைரியமாக, யாருக்கும் பயப்படாம, எந்த அரசியல் கட்சிக்கும் பயப்படாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், வேலையின்மை, இதை யார் தைரியமா பேசுறாங்களோ அவங்க தான் ஸ்டார். அந்த விதத்திலே மரியாதைக்குரிய இந்த தொகுதியின் வேட்பாளர் திலகபாமா அவர்கள் மிக அருமையாக மக்களை திறந்தோறும் சந்தித்து, அதாவது என்னமோ பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு பிச்சை போடுறது போல நான் மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன், உங்களை பார்ப்பேன் அப்படின்லாம் ஒரு எம்எல்ஏ வந்தா வந்து ஜெயிச்சு வந்தேன்னா மந்த்லி ஒரு தடவை வருவேன். இது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, மாசம் ஒரு தடவை வருவதற்கு. அரசு என்பது வந்து சர்வீஸ், இது வியாபாரம் கிடையாது, சினிமா காட்சீட்டு கிடையாது. டெய்லி வரணும், அரசியல்னா டெய்லி மக்களோடு இருக்கணும், டெய்லி எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வரணும். அப்படி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இங்கே வெற்றி பெறுவது உறுதி. அந்த விதத்திலே மாமலம் சின்னத்துக்கு இந்த பகுதியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னை முழுவதிலுமே திமுக எங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோ, சென்னை முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி என்பது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளிலே அனைவருக்கும் தெளிவாக தெரிய வரும். இன்னைக்கு மாலை வந்து விஜய் பெரம்பூர் தொகுதி பிரச்சாரம் என்பது பாத்தீங்கன்னா பொதுவா வேட்பாளர்கள் எல்லாம் காலையில வீடுகளுக்கு போவாங்க, மாலைகள் வீடுகளுக்கு போவாங்க. வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறதுக்காக 4 வீடுக்கு போறது என்பது பிரச்சாரம் கிடையாது. மக்களோட பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணா அவங்க வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்தலாம். தாஜ் ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு ஒரு மேனிபெஸ்டோ அறிவிச்சு போறது மட்டும் அரசியல் என்பதை தாண்டி இந்த களம் என்பது ஒரு வித்தியாசமான விஷயம். அரசியல் என்பது வந்து 24/7 சர்வீஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இது சினிமா காட்சீட் இல்ல. அதை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறது, பண்பு இருக்கிறது. சோ அதையெல்லாம் வந்து மனதில் வைத்துக் கொண்டுதான் தேர்தலை சந்திக்க முடியுமே தவிர, நான் வந்து சினிமால வந்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்துனாங்க, கை தட்டினாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து மக்கள் தலைவராகி பார்க்க மாட்டாங்க. நேரா வந்தா கூட்டம் கூடுவது சகஜம்தான். அண்ணன் யோகி பாபு வந்தா கூட தான் கூட்டம் கூடும். யாரு நடிகர் வந்தாலும் நடிகர் எப்படி இருப்பாங்க, திரையில பார்ப்பதற்கும் நேரா பார்ப்பதும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, முடி எப்படி இருக்கு அப்படிங்கிற பாக்குறது கூட்டம் கூடும். ஆனால் ஓட்டாக மாறுமா என்று கேட்டால் தமிழக மக்கள் அதிகம் வந்து விவரம் உள்ளவர்கள். தெரியாம 2021 திமுக ஓட்டு போட்டுட்டாங்க. அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக அதிமுக தலைவரான கூட்டணி வெற்றி பெறுவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து தமிழகத்துல பல பகுதிகளில் 8000 ரூபாய் டோக்கனும், அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகளுடைய தலைவர் விஜயுடைய பட்டத்திற்கு நேரம் 16வது வயதுல நோட்டான்ற நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. சரி, 500 வாக்குறுதி கொடுத்தாங்க 2021. அதுல பாத்தீங்கன்னா 1/3 கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். 500 வேலை செய்யல, 8000க்கு போயிட்டாங்க. இந்த 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை கடைசி வரைக்கும் கையேந்தக்கூடிய நிலைமையிலே வைத்திருக்கலாம் அப்படிங்கறத திமுகவோட யோசனை. கையேந்த வைப்பது கூட தவறு இல்ல, கையேந்த வைத்து விட்டு சுட்டி காட்டு ஓசியில் சுத்துற மக்கள் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் மீது எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் சுயமரியாதை இல்லாத மக்களாக தமிழக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்று கூட பார்த்திருப்போம், முதல்வரிடம் ஒரு வயதான ஒரு தாயார், ஒரு பெண்மணி, ரொம்ப வயதானவர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு போறாரு, ஒரு மனிதாபிமானம் இல்லாம தள்ளி விட்டுட்டு போறாரு.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று தமிழகத்திலே இருந்து கொண்டு வருகிறது. மக்களுக்கான அடிப்படை மரியாதை என்பது கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். பிரதமர் மோடி தலைமையில் இருக்கும் பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்திலே 11 மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்தார். நல்ல படிப்பு, நல்ல மருத்துவம் இதை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடியாக மாறி உள்ளது. மிக ஒரு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பல மடங்கு உயர்ந்து உள்ளது. போதை சம்பந்தப்பட்ட பழக்கங்கள், கள்ளச்சாராய மரணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது எல்லாமே கேள்வி கேட்டு இதற்கான பதிலை மக்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி கொடுப்பாங்க. மே 4 நம்மளுக்கு உண்மையை உணர்த்தும்.